ரம்மி விளையாட்டுல 1,00,000 கட்டினால் 3,00,000 கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றிய கும்பலால ஒரு பெண்மணி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நமது சேனல்ல பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். டெலிகிராம் செயலி மூலம் 3,00,000 மோசடி செய்த வடக்கன் மீண்டும் மீண்டும் பணம் கேட்டு தொல்லை அளித்ததால் 4 குழந்தைகளின் தாய் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஆலங்குளத்தில் அரங்கேறி இருக்கு. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சர்ச் தெருவை சேர்ந்தவர் அருண் பாண்டி. இவரது மனைவி ஸ்டெல்லா எஸ்தர். இவங்களுக்கு 27 வயது ஆகுது. தம்பதிக்கு 6 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடைபெற்றிருக்கு. இவர்களுக்கு 5, 4, 2 வயதில் 3 மகளும் 3 மாத ஆண் குழந்தையும் இருக்காங்க. அருண் பாண்டி ஆலங்குளம் காய்கனி சந்தையில் தொழிலாளியாக வேலை செஞ்சு வந்திருக்காங்க. ஸ்டெல்லா எஸ்தர் குடும்ப தலைவியாக இருந்து வந்திருக்காரு. இதுவரை சாதாரண பட்டன் செல்போனையே பயன்படுத்தி வந்திருக்காரு. அவர் ஸ்மார்ட் போன் பயன்படுத்தாத நிலையில 20 தினங்களுக்கு முன்னாடி தான் அவரது கணவர் ஸ்மார்ட் போன் ஒன்றையும் வாங்கி கொடுத்திருக்காரு. அதில் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் என சேட்டிங் செயலிகளுடன் ரம்மி, லூடோ போன்ற கேம்களையும் இன்ஸ்டால் செய்து விளையாட தொடங்கி இருக்காங்க. ரம்மி, லூடோவில் விளம்பரங்களில் ஒன்றினை கிளிக் செய்ய ஸ்டெல்லா எஸ்தர் அது சீஃப் பைனான்சியல் ஆபீசர் என்ற பெயர் கொண்ட டெலிகிராம் கணக்காக இருந்திருக்கு. அதில் சாட் செய்த ஸ்டெல்லா எஸ்தரிடம் பெயர் தெரியாத வடக்கன் 1,00,000 முதலீடு செய்தால் பல லட்சமாக திருப்பி கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறியிருக்காரு. கணவர் கூலி வேலை செய்து கஷ்டப்படுகிறார் மற்றும் 4 குழந்தைகளையும் வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த வடக்கன் குறிப்பிட்ட வங்கி கணக்கிற்கு 4 நாட்களில் 3 தவணைகளாக 1,00,000 ரூபாயை தனது உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் கணவருக்கு தெரியாமல் வாங்கியும் தான் அணிந்திருந்த தங்க சங்கிலியை அடகு வைத்து பணத்தை செலுத்தியிருக்காரு ஸ்டெல்லா எஸ்தர். எனினும் லாபத் தொகையை அளிக்காமல் மேலும் 11,00,000 ரூபாயை கேட்டு தொல்லை அளித்திருக்காரு. மிரண்டு போன ஸ்டெல்லா எஸ்தர் சிக்கலில் மாட்டிக்கொண்டோம் என நினைத்து அதிலிருந்து விடுபட தெரியாமல் பயந்து போயிருக்காங்க. மனைவியின் நடவடிக்கையில் சந்தேகம் அடைந்த அருண் பாண்டி ஏன் என கேள்வி கேட்டபோதுதான் மனைவி தெரியாத நபரிடம் பணம் கொடுத்து ஏமாந்தது தெரிய வந்திருக்கு. இதனால கோபம் அடைந்த கணவர் மனைவியை கண்டித்ததுடன் இதிலிருந்து எப்படி மீள்வது என இருவரும் தெரியாமல் இருந்திருக்காங்க. மேலும் இது குறித்து கணவன் மனைவிக்கிடையே தகராறும் ஏற்பட்டிருக்கு. கடந்த 3ஆம் தேதி ஏடிஎம் கார்டுடன் செல்பி எடுத்து அனுப்புமாறும் கூறியிருக்காரு அந்த வடக்கன். இதில் விரக்தி அடைந்த அந்த போங்க சார், எனக்கு 4 குழந்தைகள் இருக்காங்க, என்னை விட்டுடுங்க, நான் காவல் நிலையத்தில் புகார் அளித்து விட்டு இறந்து போகிறேன் என கூறியிருக்காரு. அப்பவும் அந்த வடக்கன் உங்களால் பணம் ரெடி செய்ய முடியும் என்ற ரீதியிலேயே மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. மீண்டும் வேறு யாரிடம் போய் பணம் கேட்பது என்று விரக்தி அடைந்த அவர் தோட்டத்தில் விவசாயத்திற்கு பயன்படுத்த வைத்திருந்த பூச்சிக்கொல்லி மருந்தை அறிந்திருக்காரு. அவர் மயங்கிய நிலையில் இருப்பதை பார்த்த உறவினர்கள் அவசரமாக ஆலங்குளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. ஆனாலும் அவரை பரிசோதித்த மருத்துவர் ஏற்கனவே அவர் உயிரிழந்து விட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. தனது தாய் உயிரிழந்தது கூட தெரியாமல் 5 வயது கூட நெருங்காத 3 பெண் குழந்தைகள் மற்றும் கண்மொழிக்க தெரியாத 3 மாதமே ஆன ஆண் குழந்தை என 4 பேரும் தாயை இழந்திருக்காங்க. செல்போன் வாங்கி 20 தினங்களிலே ஆன்லைன் சூதாட்டத்தில் தனது மகள் வாழ்க்கையை இழந்து விட்டதாக கண்ணீர் வடிக்கிறார் ஸ்டெல்லாவின் தாய் ஜெயா. ஆன்லைன் ரம்மி போன்ற விளையாட்டுகளை தமிழ்நாடு அரசு தடை செய்ய முயற்சித்தாலும் ஆளுநர் ரவி போன்றவர்கள் அதற்கு தடைக்கல்லாக இருக்கிறாங்க. இது போன்ற ஆன்லைன் சூதாட்டத்தில் தாயை இழந்து தவிர்க்கும் 4 குழந்தைகளுக்கும் தமிழ்நாடு அரசு நிவாரணம் வழங்கி அவர்கள் கல்வி செலவையும் ஏற்க வேண்டும் என கூறியிருக்காங்க அவரது உறவினர் அலெக்ஸ். இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா வெளியில தெரிஞ்ச நியூஸ் தான். வெளியில தெரியாம இது போன்ற பல நியூஸ்கள் நடந்துட்டு தான் இருக்கு இன்னமும். இதையெல்லாம் நம்ம காவல்துறை எப்பதான் கண்டிப்பாங்கன்னு தெரியல. இந்த சம்பவம் குறித்து பாத்தீங்கன்னா ஆலங்குளம் போலீசார் வழக்கு பதிந்து ஸ்டெல்லா எஸ்தர் பணம் அனுப்பிய யூபிஐ ஐடியை வைத்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டு வராங்க. மேலும் இது போன்ற சம்பவங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.